வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் பண்ண போகிறோம். பேச்சுலர் பிரெட் ஆம்லெட். ஸோ நம்மளுடைய கிச்சன் இப்படி தான் இருக்குது. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் இருக்குது, அப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து இந்த நான்ஸ்டா கொஞ்சம் பழசு, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்தது மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. உப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். ப்ளஸ் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, இவ்வளோ தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்க போது வீடியோ எண்டில் எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்குங்கிற மாதிரி தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தக்காளி, வெங்காயம்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அரிஞ்சிடலாம். ஸோ தக்காளி ஒரு 3, 2 வெங்காயம். காரணம் என்னென்னா பருப்பு குழம்புக்கு வைக்கிறதுக்காக. பிரெட் நம்ம கூட இருக்குது. இதை அரிஞ்சிடலாம். நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா வந்து கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம், ப்ளஸ் கொத்தமல்லி தழை, இதெல்லாமே கட் பண்ணி வைக்கணும். இதுக்கப்புறம் ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோனுடைய இது. பிரெட் ஆம்லெட், அதாவது பேச்சுலர் பிரெட் ஆம்லெட் நீங்கள் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தயாரிக்காதீங்க. அப்புறம் 2 முட்டை எல்லாமே ஃபைனலாக வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து அடுத்தது முட்டையை உடச்சி இந்த டம்ளரில் ஊற்றுறோம். உங்களுடைய வீடியோ ஆங்கிளுக்காகவே ஒரு செங்கல்ல வச்சு அதுக்கு மேலே அந்த டாப் வியூவில் இது பண்ணியிருக்கிறோம். கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து அடுப்பில் போட்டு இது பண்ணுறது தான், அந்த ஆம்லெட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டை அப்ளை பண்ணுறது தான். ஸோ கொண்டு போய் அடுப்பு ஆன் பண்ணி, ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் பேச்சுலர். தயவு செஞ்சு நிறைய நேரங்களில் அடுப்பு ஆஃப் பண்ண மறந்துடுறேன். சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ தேவையான மிளகாய் தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள், இதெல்லாமே போட்டு, நைஃபு தான் இருக்குது, நான் எங்கிட்ட ஸ்பூன் இல்லை, அதனால் வந்து அதை வச்சு எல்லாமே ஒரு கலக்குன்னு கலக்கி, கொஞ்சோண்டு தூளுப்பு மறந்துட்டு பார்த்தீங்களா, அது தூளுப்பு எல்லாமே கலந்ததுக்கப்புறம் ஒரு கலக்குன்னு கலக்குனதுக்கப்புறம் வந்து நான்ஸ்டிக்கு தவா வந்து ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே தகதான்னு இருக்குது அப்படிங்கிறத தொட்டு பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து லேலட்டமாக பார்த்தாவே ஒரு ஹீட்டு தெரியும். ஓகே, நல்லா சூடு பிடிச்சிருச்சு. தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிவிட்டு, என்னென்னா ஏதோ எண்ணெய் மாதிரி போட்டு தடவி அதுக்கு மேலே ஊற்றி இருந்துருக்கணும் போல். எனக்கு தெரியாமல் இங்கே தான் நான் மிஸ்டேக்கே ஆரம்பிச்சது. அந்த இது நான் போட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து ப்ரெட்டெல்லாம் வச்சுட்டேன். கீழே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா வந்து அடுப்பு ஆன் பண்ணது ஆஃப் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்துருக்கிறேன் மடத்தனமாக. ப்ரெட் 2 வச்சுட்டு ஆனில் தான் இருக்குது, பார்த்து நான் வீடியோவில் காட்டுற பாருங்க. ஆனால் அதில் ஆஃபில் இருக்குது. நான் கவனிக்கவே இல்லை. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அடுத்தது ஓகே வெந்திருக்கும், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே இங்கே கரண்டிலாம் போட்டு இது பண்ணுறேன். ஐயோ, வரவே இல்லை தெய்வமே. அடுத்ததில் என்னடா பண்ணுறதே, இந்த நமக்கு சோதனை காலமாக போயிடுச்சு. 10க்கு வேறு ப்ரெட்டு 40 ரூபா வாங்கியிருக்கிறோம். முட்டை வந்து 5-6 முட்டை, அது வேறு 30 ரூபா செலவாயிருச்சு. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறமே, நம்மளால் நல்லா பண்ண முடியலையேங்கிற ரொம்ப கில்த்தியாக இருந்தது. 10க்கு கருவேப்பிலை அதெல்லாம் ஆட்டை போட்டு வந்தேன் ஃப்ரெண்ட் ரூமில். வரவே இல்லை. சரி வழியே இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த 2 ப்ரெட்டையும் தூக்கி எடுத்து வச்சுட்டேன் தட்டத்தில். இனிமேல் நமக்கு செட் ஆகாது, நம்ம ஸ்டைல்லையே நம்ம பண்ணுவோம். பேச்சுலர் பிரெட் ஆம்லெட்டே நம்ம ஸ்டைலில் பண்ணுவோம். ஃபேமிலி பிரெட் ஆம்லெட் பண்ணலான்னா இது சாத்தியப்படாது அப்படின்ட்டு இந்த ப்ரெட்டெல்லாம் தூக்கி போட்டு எவ்வளோவா ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் சாத்தியப்படலை. வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் போட்டு கண்டபடி கொத்து புரோட்டா மாதிரி ஆக்கிட்டேன், கொத்து ஆம்லெட் ஆக்கிட்டேன். போட்டு நல்லா நங்குன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வரையும் தான் ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு டென்ஷன் தான், ஒரு அளவு தான் அப்படிங்கிற மாதிரி தான் ராமர் சொல்கிற மாதிரி. பார்க்குற வரையும் பார்த்துட்டு நல்லா நங்குன்னு குத்தி ஒரு கொத்து ஆம்லெட் மாதிரி ஆக்கிட்டேன். அவ்வளோதான். இது சாத்தியப்படாது, நமக்கு செட் ஆகுது, அடுத்த தடவை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக நங்குன்னு குத்தி, அப்புறம் அதை வந்து ப்ரெட்டுக்கு நடுவால் வச்சுக்கலாம், ஏன் நம்ம அதை ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாம் நல்லா கொத்து மாதிரி நல்லா பண்ணிவிட்டு, அடுத்தது தூக்கி அந்த ப்ரெட்டு ஏற்கனவே கொஞ்சம் ஊறி போயிடுச்சு, அந்த ப்ரெட்டை 2 ப்ரெட்டுக்கு நடுவால் இந்த முட்டையை வச்சிடலாம் அப்படின்ட்டு யோசித்து 2 ப்ரெட்டை வச்சு அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதான் வீடியோவில் பார்க்குறீங்க. ரொம்ப கொடூரமாக போயிடுச்சு. அது வேறு வேகாமல் வேறு போயிடுச்சு. நீங்கள் வேறு சாப்பிடும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்டா அப்படிலாம் ரிஸ்க் எடுத்தமோ அப்படிங்கிற மாதிரி. அதை விட இன்னொரு ட்விஸ்டெல்லாம் இந்த வீடியோனுடைய கடைசியில் இருக்குது. ஓகேங்க, எல்லாமே எடுத்து போட்டாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு ஃபுல்லாக எடுத்து ஒரு டெக்கரேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நான் பண்ண பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா, நல்லா இதாகிடுச்சு. நம்மளுடைய ஒரு செல்ஃப் ஹாப்பிக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தேன். அடுத்தது தட்டத்தில் வச்சு அந்த வீடியோவில் டெக்கரேஷன் மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி டெக்கரேஷன் மாதிரி பண்ணி டேஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப கொடூரமாக இருந்தது. இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு ட்ரையே பண்ணாதீங்க அப்படிங்கிறத மாதிரி தான். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே, ஏதோ நம்ம செஞ்சதுக்காக ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பேச்சுலர்னு ஒன்று இருந்ததுன்னா
கண்டிப்பாக இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவோம். அதுதான் ஒரு மெமரபிளான மொமெண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா நம்மளை தவிர யாரும் சாப்பிட மாட்டாங்க. வேறு எது சாப்பிட்டாலும் அந்த உயிரினத்துக்கே ஆபத்துங்கிற மாதிரி ஏதோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டேன். இதோ என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் அன்கான்சியஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் பாட்டுக்கும் ப்ரெட் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம், அது வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு மறந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நிறைய கான்சியஸாக இருங்க. தயவு செஞ்சு வேற ஒரு வீடியோவில் வந்து பிரெட் ஆம்லெட் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீடியோவில் வந்து எப்படி மேக் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அன்டில் டாடா, பை பாய்.